தேசிய கொடியேற்றுவதற்கு தகுதியானவர்களா என்று நினைத்த காலம் தற்போது மாறியுள்ளதாக மதுவிலக்கு ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் விக்னேஷ் தெரிவித்துள்ளார். நாட்டின் 80வது சுதந்திர தின விழாவையொட்டி சென்னை கோட்டை கொத்தளத்தில் முதலமைச்சர் விஜய் தேசிய கொடியேற்றி மரியாதை செலுத்தினார். விழாவில் குடும்பத்துடன் பங்கேற்ற பின் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் விக்னேஷ், விஜய் மக்கள் இயக்கத்தில் பயணித்த காலத்தில் தேசிய கொடியை ஏற்ற நாம் தகுதியானவர்களா, நம்மை அழைப்பார்களா என தயங்கி நின்ற காலம் இருந்ததாகவும், தற்போது அந்த நிலை மாறி பெருமையாக கொடியேற்றும் வாய்ப்பு கிடைத்துள்ளதாகவும் நிகழ்ச்சி தெரிவித்துள்ளார். இது வாழ்க்கையில் மறக்க முடியாத ஆகஸ்ட் 15. இந்த ஆகஸ்ட் 15 தான் எனக்கு இவ்வளோ வருஷத்தில். காரணம் என்னென்னா, நான் ஒரு அமைச்சராக, என்னுடைய தலைவர் முதலமைச்சராக ஒரு கொடியேற்றுற நிகழ்வை என் குடும்பத்தோடு பார்த்தது. ஸோ ரொம்ப மறக்க முடியாத நிகழ்ச்சியான தருணம். முதல்ல இதுக்கு முன்னாடி வருஷம்லாம் ரசிகர் மன்றமாக இருக்கும்போது, கட்சி ஆரம்பிக்கும் போது என்னை கொடியேற்றலாம் கூப்பிடுவாங்க. அப்போ நான் ரொம்ப கூச்சப்படுவேன். நமக்கு கொடியேற்றுறதுக்கான அந்த வயசு வந்துருச்சா, நம்ம மக்களுக்கு எதாவது பண்ணியிருக்கோமான்னு. ஆனால் இன்றைக்கி நாங்கள் தைரியமாக அந்த தேசிய கொடி ஏற்றுற அளவுக்கு எங்களுக்கு தகுதி வந்துருச்சுன்னு நம்புகிறோம். காரணம், மக்களுக்கு உண்மையாக உழைக்கிறதுக்கு முன்னாடி வந்திருக்கோம், உழைச்சிருக்கோம். அதனால் பல மக்கள் இந்த 3 மாதத்தில் 100 நாட்களில் நிறைய பலன் அடைஞ்சிருக்காங்க. தேசிய கொடியேற்றுவதற்கு தகுதியானவர்களா என்று நினைத்த காலம் தற்போது மாறியுள்ளதாக மதுவிலக்கு ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் விக்னேஷ் தெரிவித்துள்ளார். நாட்டின் 80வது சுதந்திர தின விழாவையொட்டி சென்னை கோட்டை கொத்தளத்தில் முதலமைச்சர் விஜய் தேசிய கொடியேற்றி மரியாதை செலுத்தினார். விழாவில் குடும்பத்துடன் பங்கேற்ற பின் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் விக்னேஷ், விஜய் மக்கள் இயக்கத்தில் பயணித்த காலத்தில் தேசிய கொடியை ஏற்ற நாம் தகுதியானவர்களா, நம்மை அழைப்பார்களா என தயங்கி நின்ற காலம் இருந்ததாகவும், தற்போது அந்த நிலை மாறி பெருமையாக கொடியேற்றும் வாய்ப்பு கிடைத்துள்ளதாகவும் நிகழ்ச்சி தெரிவித்துள்ளார். இது வாழ்க்கையில் மறக்க முடியாத ஆகஸ்ட் 15. இந்த ஆகஸ்ட் 15 தான் எனக்கு இவ்வளோ வருஷத்தில். காரணம் என்னென்னா, நான் ஒரு அமைச்சராக, என்னுடைய தலைவர் முதலமைச்சராக ஒரு கொடியேற்றுற நிகழ்வை என் குடும்பத்தோடு பார்த்தது. ஸோ ரொம்ப மறக்க முடியாத நிகழ்ச்சியான தருணம். முதல்ல இதுக்கு முன்னாடி வருஷம்லாம் ரசிகர் மன்றமாக இருக்கும்போது, கட்சி ஆரம்பிக்கும் போது என்னை கொடியேற்றலாம் கூப்பிடுவாங்க. அப்போ நான் ரொம்ப கூச்சப்படுவேன். நமக்கு கொடியேற்றுறதுக்கான அந்த வயசு வந்துருச்சா, நம்ம மக்களுக்கு எதாவது பண்ணியிருக்கோமான்னு. ஆனால் இன்றைக்கி நாங்கள் தைரியமாக அந்த தேசிய கொடி ஏற்றுற அளவுக்கு எங்களுக்கு தகுதி வந்துருச்சுன்னு நம்புகிறோம். காரணம், மக்களுக்கு உண்மையாக உழைக்கிறதுக்கு முன்னாடி வந்திருக்கோம், உழைச்சிருக்கோம். அதனால் பல மக்கள் இந்த 3 மாதத்தில் 100 நாட்களில் நிறைய பலன் அடைஞ்சிருக்காங்க.